என்னக்கா இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வாங்க இந்த மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்தலாம். ஒரு ஜாரில் ஒரு 2 நார்மல் தக்காளியை 2 கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு சின்ன பட்டை போட்டுக்கலாம், ஒரு குட்டி லவங்கம் 1, இதை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் பொரிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கிய பொடிசாக நறுக்குன 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகட்டும், நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, இதையுமே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சா தக்காளி விழுத இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது கொஞ்சம் பச்சை வாடை போட்டோன்னு சொல்லிட்டு இதையுமே கொஞ்சம் வதக்கி விடலாம். இதுவும் வதக்கி விட்டாச்சு. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் காய்கறிலாம் வேகட்டும். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு ரவையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு அங்கே கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு மூடிடலாம். சூப்பராக கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய்யில் கொஞ்சம் வேர்க்கல்லையாக ஃப்ரை பண்ணி கொட்டிட்டோம்னு சொன்னால் இதுதான் அருமையான அட்டகாசமான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கிச்சடி. இது சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் இருக்க அந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் நல்லா கிறிஸ்பியாக அந்த வேர்க்கல்ல சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுட சுட ஒரு கிச்சடி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் கொத்தமல்லி சட்னியும் சேர்த்தாச்சு. கொஞ்சம் அதில் நெய்யை விட்டு சும்மா அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னால் சும்மா டேஸ்ட்டு அல்லும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.